லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓ என்னது இது? மீட்டருக்கு மேல எதுனா போட்டு கொடு. போட்டேன் போ. அதான் எங்க அக்கா சாமுண்டீஸ்வரி. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. வாங்க நீ பாக்கா உள்ள வாங்க. வாங்கக்கா வாங்க. வாங்க நீ. என்ன சீதா எப்படி இருக்கிற? நல்லா இருக்க அண்ணே. ஏன் இப்படி தடுமாறுற? நல்லா இருக்கேன்னு நறுக்குன்னு சொல்லு. மார்க்கு அக்கா வாக்கா வாக்கான்னா எந்த பக்கம் வர்றது? வலது பக்கமா இடது பக்கமா? பைபாஸ் ரோட்ல கோடு போட்ட மாதிரி வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு வச்சிருக்கிற. உன் மனசுல என்ன சம்சாரம் மின்சாரம் விசுன்னு நினைப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீ வா முதல்ல உள்ள வாக்கா. உள்ள வா வாக்கா. ஏன் மார்க்கு, அக்கா ஊர்ல தானே இருக்கா? இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல இன்னைக்கு காலையில உன் வீட்டுல என்ன டிஃபன் கூட நான் சொல்லுவேன். இது என்ன வீட்டுக்குள்ள கோடு போடுறதும் ரோடு போடுறதும் அசிங்கமா இல்ல உனக்கு? அது அப்படி கேளுங்கம்மா. தட்டி கேட்க ஆள் இல்லாம தான் 7-8 மாசமா இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்க வா. இதோ வரமா. சொல்லுங்கம்மா. அம்மா. அம்மா யாரா உனக்கு அம்மா? நான் உனக்கு அம்மாவா? யாரா நீ? நான் தனியாச்சலம்மா. ஏய், அந்த அருணாச்சலம் கண்ணையே விரல விட்டு நோண்டவனா? இனி என்ன தனிகாச்சலம்? தனிகாச்சலம்னா என்ன? கலெக்டரா கவர்னரா? யாரா நீ? நான் உமாவோட அப்பா அம்மா. உமானா எலிசபெத் ராணி பொண்ணா? என்னோட வைஃப் அத்தை. ஏண்டா பொண்ணை கொடுத்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? என் பொண்ணு பார்க்க வந்தம்மா. பொண்ணை பார்த்துட்டேல்ல, போக வேண்டியதானே? பொண்ணை பார்க்க வரத்துக்கு நேரங்காலமே கிடையாதா உனக்கு? இல்லம்மா, அது வந்துமா. டேய் டேய் டேய், வந்து போயெல்லாம் இழுக்க வேண்டாம். உன்னை பத்தி A to Z எனக்கு தெரியும். காலங்கார்த்தால 5:30 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட வேண்டியது. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் மூக்க பிடிக்க நல்லா திங்க வேண்டியது. அதுக்கப்புறம் புறப்பட்டு போக வேண்டியது. உனக்கு வீடு வாசலே கிடையாதா? பொண்டாட்டி பிள்ளைங்களே கிடையாதா? இந்த வீடே கதின்னு கிடக்குற. இல்லம்மா, அது வந்து பொண்ணு பாக்குறதுக்காக. ஓ, பொண்ணை பார்க்கணும். உன் பொண்ணை 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எதுக்காக கட்டி கொடுத்த? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்குவியா? அசிங்கமா இல்ல? பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற. சம்மந்தி வீட்டுல உனக்கு என்ன வேலை? சரிம்மா, நான் போறேன். ஏய், எங்க தப்பிச்சு ஓடுற? இங்க வாங்க, இங்க வா. வந்து நில்லுங்க. ஒரே நேரத்துல உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. எனக்கு எப்பெல்லாம் உன்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அப்பவும் இப்படியே தான் வந்து நிக்கணும். அப்போ உன்கிட்ட சரமாரியா பேசுவேன். வாங்கி கட்டிக்க, புரியுதா? நீ சம்மந்தி, அதனால அங்க போய் உட்காரு. போ.
ஏம்மா உமா, பெரியம்மா. என்ன ஞாபகம் இருக்கா? நான் உன் கல்யாணத்துக்கு வந்தேன். இருக்கு பெரியம்மா. உமா, நான் எப்படி இருக்கேன் அதே மாதிரி இருக்கேனா? அப்படியே இருக்கீங்க. ஆனா நீ அப்படி இல்லையே பெரியம்மா. உமா உண்டாயிருக்கா அத்தை? ஏ அறிவு கெட்டவனே, அவ உண்டாகலடா, குண்டா இருக்கா. வீட்டுல குனிஞ்சு நிமிந்து 4 வேலையை பார்த்தா உடம்பு இழப்பா சின்னதா அழகா இருக்கும். இப்படி உட்கார்ந்த இடத்துலயே 5-3 அடுக்கா வருதுன்னு மூக்கு பிடிக்க தின்ன இப்படிதான். ஏ ரவி, அத்தை வாயா. அட வாயா, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஐயா, அத்தை ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், எனக்கு கொஞ்சம் காபி போட்டு கொண்டாரியா ஐயா? காப்பி கேட்டது நான் எதுக்கு உன் பொண்டாட்டிய பாக்குற? அவங்க 2 பேருக்கு தான் காப்பி போடுவியா, எனக்கெல்லாம் போட மாட்டியா? இல்லத்த, இத ஒரே நிமிஷம் இத எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் 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 டேய், ஓட 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 ஓட. ஓ வலிக்குது. டேய், பொண்டாட்டிய சரிக்கு சமமா நடத்தணும். ஆமா ஆமா, அப்படிதான் நடத்திட்டு இருக்கேன். எங்க நீ நடத்துற? பொண்டாட்டினா அவளை காலுக்கு கீழே போட்டு நசுக்கவும் கூடாது, தலைக்கு மேல தூக்கி வச்சு பாராட்டவும் கூடாது. புரியுதா? புரியணும் புரியணும். நம்ம அப்படியே இஸ்கு பேர் வேண்டியதான். ஐயா ராசா, அத்தை நீரெங்க போறீரு? மாந்தோப்பு கிளியே சுருளி ராசா, வாயா வாயா வாயா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? ஏய்யா, அத்தை உன் பேர் பேப்பர்ல எல்லாம் வர்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டியளோ? ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். எங்கய்யா இந்த பச்சை மிளகாய் தின்ன மாதிரி ஒருத்தி மூஞ்சிய வச்சுக்கிட்டு உன் கூடவே நின்னுகிட்டு இருப்பாளே, எங்க அவ? யார் யார் யாருத்த? உன் பொண்டாட்டிய சொல்றியா? எங்க அவ? அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காத்த. அவ அம்மாவுக்கு ஏதியா வீடு? அதத்தான் நீ எழுதி வாங்கிட்டியே. அவ இந்த திண்ணையிலே இல்ல படுத்து கிடப்பா, அவளும் எங்க போயிட்டா? அதுவா, அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அத்த. ஓ, அவளுங்கள கல்யாணத்துக்கெல்லாம் கூட கூப்பிடுறாளுங்களா? தெரியாம உடனே அவளுக்கு போன போடு, இங்க வர சொல்லு. நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவளுங்கள வர சொல்லு உடனே. எடுறா போன. ஏலே, தலையில வச்சு பேசுற. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். என்னடா அது? அத்த சுவிட்ச் ஆஃப்னு வருது. உஷார் பாத்தீங்கடா அவளுங்க, உஷார் பாத்தீங்க. உன்னை விட அவளுங்க ரொம்ப திறமையா இருக்காளுங்க. எப்படி தப்பிச்சிட்டாளுங்க பாத்தியா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளுங்க. அது யாரு? தூணுக்கு பின்னாடி அது யாரு? தள்ளியா தள்ளியா. போமா. நீ ரேவதி இல்ல? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? மூத்த பொண்ணை கட்டி கொடுக்காம இன்னும் அவளை வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க. ஏன் சீதா, நீயாவது அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லக்கூடாதா? சரி விடுங்க, நான் ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உடனே அடுத்த முகூர்த்தத்துல ரேவதிக்கு கல்யாணம் பண்ணிடுறேன். ஐயோ அத்தை, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்கு, அதுங்க வயசுக்கு வந்துருச்சு. நீங்க தான் தாலி எடுத்து கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? அது எனக்கு தெரியும் அத்தா, அது எனக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கறவ? வயசு பொண்ணுங்களை வீட்டுல விட்டுட்டு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு வயசாயிருச்சுல்ல, அவங்களுக்கு கூடவே இருந்து ஒத்தாசையா பாத்துக்கணும் தான் இங்க இருக்கேன். ஆமா, ஒத்தாசை பண்றீங்களோ? உன் மூத்த பொண்ணு என்ன படிக்கிறா சொல்லு? அது வந்து 7வது அத்தை. ஏய், அது போன வருஷம், இந்த வருஷம் 8வது. அது கூட தெரியலையா? சரி, உன் 2வது பொண்ணு என்ன படிக்கிறா? 9வது அத்தை. ஏய், மூத்தவ 7வது படிக்கிறா, சின்னவ 9வது படிக்கிறாளா?
பிள்ளைங்க என்ன படிக்குதுன்னே பெத்தவளுக்கு தெரியல, இவளுக்கெல்லாம் 2 பிள்ளைங்க வேற. சரி அதெல்லாம் விடு. உன் புருஷன் என்ன பண்றாரு? அவரு ஃபேக்டரியில வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அடி பைத்தியக்காரி சுமதி மெஸ்ல இருக்கவளோட ஊரை சுத்திட்டு வராண்டி உன் புருஷன். இருக்காரத அவரு சாப்பாடு தான் வாங்க போயிருப்பாரு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ சோக்கா உங்க அப்பா வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு 3 வேளையும் நல்லா தின்னுட்டு இருந்தேன்னா அவன் சாப்பாடு மட்டுமா வாங்க போவான்? அவர் அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்க அத்தை. பாவம். உன் புருஷனுக்கு ஒத்து ஊதுற. ஏண்டி எல்லாத்தையும் தான் பறிச்சுட்டு போயிட்டு உங்க அப்பா வீட்டுல இருந்து அப்புறம் என்ன இருக்குது இங்க புடிக்கிட்டு போறதுக்கு? இந்த கடக்குதே சோபா 4 பாத்திரம் அப்படிதானே, அதையும் தூக்கிட்டு போய் தொலைய வேண்டியதானே. இன்னும் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? போய் தொலை. அது யாரு? அத்தை, அது மலர் அத்தை. மலரு வா. வா 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 குதிப்போம். ஓ வாத்தா மலரு. அத்தை மலரு எம்புட்டு ஒசரம் வளர்ந்து கிடக்கா. ஏத்தா நீ யாரோ குப்பத்து பையனை கூட்டிட்டு ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க, நீ இங்க வந்து கிடக்க? ஆமா அத்தை, ஆனா இப்ப அவனை வேணான்னு சொல்லிட்டு நான் நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டேன். அத்தை இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? வீட்டுல யாருகிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஓடுனல்ல, அதுக்கு. இது எதுக்கு அத்தை? ஓடுனவ ஒழுங்கு மரியாதையா குடும்பம் நடத்தாம திரும்பி வந்த பாரு, அதுக்கு. ஏன் சீதா பிள்ளைங்களை வளர்க்கற லட்சணமா இது? பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலன்னா தண்டனை பெத்தவங்களுக்கு தான், புரியுதா? ஏண்டா மார்க்கண்டையா? என்ன மார்க்கண்டையா, நீ பேச வேண்டிய பஞ்சு டைலாக்கெல்லாம் அக்கா பேசுறாளேன்னு பாக்குறியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏண்டா நீ என்னடா வீட்டுக்குள்ளேயே சுத்தி வந்து நிறைய பேசுறியா? சவுக்கெடுத்து விளாசுறியாமே, உருட்டுக்கட்டையெல்லாம் வச்சு சண்டை போடுறியா? ரோட்ல ரவுடி பசங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறியாமே. என்னடா இது? என்ன வயசு உனக்கு? இன்னும் இளங்காலங்கிற நினைப்போடையே சுத்திக்கிட்டு இருக்கிறியோ? அக்கா இல்லக்கா. மார்க்கண்டையா, கண்டிச்சு தண்டிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல உன் பிள்ளைங்க எல்லாத்தையும் தோள் மேல போட்டு மடி மேல போட்டு கொஞ்சி கொலாவி வளர்த்துட்ட. எல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துருச்சுங்க. இப்ப போய் சாட்டைய கையில எடுத்துக்கிட்டு சுத்துனா எல்லாம் தெரிஞ்சிருமா? என்னடா நீ? அது எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நான் இன்னும் 2 நாள் இந்த வீட்டுல இருப்பேன். அப்பதான் இந்த வீட்டுல இந்த கோட்டுக்கு நடுவுல அப்படி தப்பு நடக்குதா இப்படி நடக்குதான்னு பார்த்து அது எந்த பக்கம் நடந்தாலும் யாரால நடந்தாலும் அவங்கள நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவேன், புரியுதா? ஏண்டா நான் ஒருத்தி இங்க கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அப்படியே நழுவி போறியே. எங்க போற? அத்தை ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஆபீஸ்க்கு? என்னையா இவன் காமெடி பண்றான்? டேய் உன் வேலையை புடுங்கி 2 வாரம் ஆகுது, எங்க போய் கழட்ட போற? நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது, புரியுதா? இந்த வெள்ளவேட்டி இந்த கொஞ்சம் எந்திரி. அம்மா எந்திரி. இந்த வீட்டுல சமயக்கட்டை எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? அப்பா அது தெரியும். என்ன 3 வேளை மூக்க பிடிக்க திங்கிற இடம் இல்ல அது, தெரியாம இருக்குமா? அங்க போய் எனக்கு அருமையா ஒரு காபி போட்டு கொண்டாயேன். நானாமா? நீதான். ஏன் எத்தனை நாள் இந்த வீட்டுல ஓசி காப்பிய கழனி தண்ணிய உறிஞ்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிருப்ப, நீதான் போடணும். அம்மா எனக்கு காபி போட தெரியாதுமா. காபி போட தெரியாதா? இந்த கையில என்ன வச்சிருக்க? போன் வச்சிருக்கல, 24 மணி நேரம் அந்த போனோடயே சுத்துறியே. அந்த போனை அப்படி தட்டி பாரு, காப்பி எப்படி போடணும்னு கரெக்டா சொல்லும். பாத்து எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டாயேன். ரொம்ப நேரம் கத்தி பேசிட்டு இருக்கல, போடா போ. திரும்பி பார்க்காம போ சீக்கிரம். இது யாரு? இருக்கு காலி.
போடா. இந்த பக்கம் வா. கழுத்து வலிக்குது திரும்பி திரும்பி பார்த்து பேசுறதுக்கு. இங்க வாடா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அக்கா மலரோட ஓ, குப்பத்து ராசாவா? உங்க ஊர்ல மயிறு வெட்டுறவனே இல்லையா? எதுக்கு இவ்ளோ மயிரை வளர்த்து வச்சிருக்க? என்னடா சொல்றேன் நோவுது நோவுதுன்னு? என்ன மாமா இது பயங்கர பெஜாரான ஆளாகிறாங்க. டேய் என்ன பாஷையில பேசுறான்டா இவன்? பேஜாரு கீஜாருங்கிறான். அக்கா அது அவன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். அதான் அந்த பாஷை. ஏண்டா குப்பத்து ராசா, உன்னதான் உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னு சொல்லி உன்னை அங்கே வெட்டிட்டு வந்தான்ல, அப்புறம் எதுக்கு அவனை தேடிட்டு இங்க வந்த நீ? அதுல சூப்பரா சொன்னீங்க. செம்மல, நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? அதான் நான் இம்புட்டு பேருக்கு சொல்றேன்ல, ஒரு பையன் 2 நாளைக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் வெளியே போக கூடாது. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? சொன்னது கேட்டதில்ல, புரிஞ்சுக்கங்க. ஏன்பா வெள்ள வேட்டி காப்பி என்னாச்சு? நீ உட்காருக்கா, அவர் வந்துருவாரு. காபி போட்டு எடுத்து வந்துருவாரு. உட்காருக்கா. அவன் இனிமேதான் பாலை கறந்து டிகாஷனை ஊத்தி காப்பி போட்டு கொண்டு வர போறான். ரொம்ப பணிவா இருக்கிறடா குப்பத்து ராசா. எப்பா உட்காரியா, காப்பி வரட்டும். அப்பா அக்கா ரொம்ப நன்றிக்கா. நன்றி எல்லாம் என்னத்துக்கு சொல்றது? இல்லக்கா, பானு ஒரு வார்த்தை சொன்னதும் கிளம்பி வந்தல்ல. நான் ரவி கல்யாணத்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வர்றதுக்கே எனக்கு முடியல. நானும் வரணும்னு தான் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீ வான்னு ஒரு வார்த்தை சொன்னியா, அதுதான் சாக்குன்னு வந்துட்டேன். டேய் என்னடா பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கிற? அடிக்கணும்னா ஒன்னதாண்டா முதல்ல அடிச்சு வெளுக்கணும். பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து அதுங்க தப்பு பண்ணும்போது கண்டிச்சு தண்டிச்சு வளர்த்துருக்கணும். தும்ப விட்டுட்ட, இப்ப வாழை பிடிச்சி என்ன பண்றது? சவுக்கு எடுத்துட்டு சுத்தினா மட்டும் திருந்திருங்களா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னையாவது விட்டுறலாம். உன் பொண்டாட்டிக்கு என்னடா ஆச்சு? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவ காது 2 பிச்சு எடுத்துடணும் போல இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவ பிள்ளைங்க பக்கம் போய் நிக்கிறா. ஆமாக்கா. என்ன ஆமாக்கா நோமாக்கான்னுகிட்டு? பிள்ளைங்கள நீ சரியா கண்டிச்சு வளர்க்கல. அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியை நீ கண்டிச்சு வைக்கலையா? அதுக்கு எப்பவுமே புள்ளிங்க மேல பாசம் ஜாஸ்தி. டேய் இவன் வேற உனக்கு கூட கூட பேசிட்டு இருக்கிறான். இல்ல சும்மா சொன்னேன். சும்மா சொன்னேன் சுமந்துகிட்டு சொன்னேன்னுகிட்டு. இந்த பாரு, பாயாசத்தை அளவோட சாப்பிட்டாதான் அது இனிப்பா இருக்கும். அதே பாயசத்தை அளவுக்கு மீறி சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அதுவே பாயசனாயி ஆளை கொன்னுடும். புரியுதா? இத பாரு மார்க்கு, நீ சொன்னேங்கிறதுக்காக நான் இந்த ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக உனக்கே ஆதரவா பேசுவேன்னு நினைச்சுக்காத. உன் பக்கம் ஏதாவது தப்பு இருந்ததுன்னு தெரிஞ்சது பூச உனக்கு தான். ஏண்டா மார்க்கு, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு வீட்டுக்குள்ளர இப்படி ஒரு கோட்டை போட்டு வச்சிருக்கிற? உனக்கு பிறந்ததுங்கள சண்டை போட்டு வட்டிட்ட, அப்புறம் எதுக்கு இது? ஏண்டா இந்த கூறுகிட்ட வேலையை செஞ்ச? இல்லக்கா, அந்த சமயத்துல வேற வழி தெரியல. சரி விடு, நான் இன்னும் 2 நாளைக்கு இங்க தானே இருக்க போறேன். அப்ப இதுங்க எல்லாத்தையும் ஒரே பானையில போட்டு கடைஞ்சு எடுத்து போடுறேன். சூப்பரா சொன்னீங்க. நீ என்னடா பண்றீங்க? நான் அப்படியே மாமா கூட அப்படியே ஹெல்ப் பண்ணினே. இவனுக்கே வேலையில இருந்து ரிட்டையர் ஆகி வேலை இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு நீ என்னத்தை ஹெல்ப் பண்ணுவ? இவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கறது, அவன் டீ கடைக்கு போனா அவன் பின்னாடியே போறது, அவன் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கானே அதுக்கு டிரைவர் வேலை பாக்குறது, இதானே? அது இல்லக்கா, நான் தான் கொஞ்ச நாளைக்கு என் கூட இருக்கட்டுமேன்னு. ஏண்டா மார்க்கு, கட்டின பொண்டாட்டியே உன் கூட வச்சுக்கிட்டு வாழ முடியல உன்னால, இவனை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற? இவன்லாம் ஒரு ஆளா? ஆனா ஒண்ணு, உன் பிள்ளைங்களை விட இவன் பரவாயில்ல. அக்கா, நீ ஊர்ல இருந்து வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்ப.
நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கா, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். டேய் ரெஸ்ட் எடுத்து பேசிக்கலாங்கிறதுக்கு நான் என்ன டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்திருக்கிறேன்? நீ சொன்னது என்னமோ ஏதோன்னு அப்படியே பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கிறேன். ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நான் போய் குளிச்சிட்டு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா படையல் போடுறேன். சரிக்கா. ஏண்டா மார்க்கு, உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் இந்த அக்காவோட ஞாபகமே வருது இல்ல? அப்படிலாம் இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கான்னுகிட்ட உன்ன மாதிரி தானே இருப்பாங்க உன் பிள்ளைங்களும், வேற எப்படி இருப்பாங்க? ஏ மார்க்கு, அக்கா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, இதுக்கு போய் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்ட? டேய் நீ நானும் சதா சர்வ நேரமும் பாத்துக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் இல்ல இல்ல. ஆனா அக்கா தம்பி பாசம் நமக்குள்ள விட்டு போச்சா? உனக்கு ஒரு கஷ்டம்னதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரல நானு? அப்படிதானடா நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்த்தாங்க நம்மள. இதத்தாண்டா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும், ஒத்துமையா ஒன்னா வாழணும்னு. இந்த காலத்து பிள்ளைங்க கூட பிறந்ததுங்களோட சண்டை போட்டு அதுங்க எல்லாத்தையும் துரத்தி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் கூட வாழறதுன்னு அப்படின்னு ஆளை தேடிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி காலத்துல தாண்டா நாமளும் வாழ்றோம். 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அதுங்க நாளும் ஒத்துமையா வாழ்றத கேள்விப்பட்டா அதை விட சந்தோஷம் பெத்தவங்களுக்கு வேற என்னடா இருக்கும்? தெரிய மாட்டேங்குதே. அடிச்சு சண்டை போட்டு விரட்டுறதுமா இருக்குதுங்க. அதுவா வாழ்க்கை? ஒன்னா ஒத்துமையா அரவணைச்சு அன்போட வாழ்றதுதான் வாழ்க்கை. இத நாம தான் எடுத்து சொல்லணும். நம்ம பிள்ளைங்க தானே, எடுத்து சொன்னா எல்லாம் கத்துக்குங்க. நீ கவலைப்படாத, விடு, பாத்துப்போம்.